Okay, let's go. ஒரே ஒரு சம்சா 90 நீங்கள் வாங்குவீங்களா மக்களே? கேட்கலாம் பாருங்கள். இதோட விலை எவ்வளோ தெரியுமா? ரெகுலர் டியூட்டி மக்களே, தான் வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். இந்த கடையை உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் மக்களே. இதான் மக்களே நம்மளோட நைட்டு டின்னரு. ஒரு லட்டு, ஒரு குரோசன்ட்டு, ஒரு கேக்கு மக்களே. இன்றைக்கும் அல்பேக் வர வச்சுட்டாங்க மக்களே. இன்றைக்கும் 1:30 மணிக்கு தான் தூக்கம் மக்களே. 1:30 மணிக்கு தான் டியூட்டி முடிஞ்சிச்சு மக்களே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎஸ்ஆர் ட்ரக்கெட். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. டியூட்டி வந்துருச்சு. நம்மளுக்கு வந்துட்டு ஏசு பெருசு, அப்புறம் வந்துட்டு இஞ்சாரா, மிளகாத்தூள் அதெல்லாம் வந்துட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாக போயிடுவோம். சாப்பாடு வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே வாங்க போகலாம். மக்களே, நேற்று உள்ள வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கு ப்ரோ, கிளாரிட்டியாக இருக்குது, ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் மக்களே, உங்களுக்கு நல்லபடியாக ஒரு என்டர்டெயினாக வந்துட்டு நல்ல கிளாரிட்டியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல மொபைல் வாங்கியிருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது மனசுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் மக்களே. அதே மாதிரி வந்துட்டு அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்ட்டிங்கன்னா மேலும் வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களே. வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட டியூட்டியை பார்ப்போம். இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம்ல ஆப்பம், அது மாதிரி வந்துட்டு அங்கே போய் வாங்கினேன். அந்த கடையில் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நல்லா காரமாக உள்ளது வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஏஸ் ப்ரௌன் இருக்குல்ல, பிக் பெருசு, அதுவும் வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். மக்களே, நம்மளோட பழைய ஃபோனில் இந்த இதெல்லாம் கிளாரிட்டி எப்படி இருக்கும், இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது இல்லை? அந்த பார்க்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு நாள் நைட் டயத்தில் வந்துட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன் மக்களே. ஓகே, நம்மளும் வாக்கிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. முடிஞ்சால் கண்டிப்பாக நம்மளும் வாக்கிங் வந்து அதை நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே மக்களே, இஞ்சாரா கடை வந்துட்டு பூட்டி இருக்குது. 1 மணிக்கு மேலே தான் திறப்பாங்களாம். சரி, அதான் போயிட்டு ஏஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. வாங்க போய் ஏஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். சாப்பாடு வாங்குறதுக்குள்ளே போயிடணும். இதான் மக்களே கடை. ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். உள்ளே இப்போ நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஏஸ் ப்ரௌனோட காஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது வந்துட்டு 3 ரியால் 50 காசு மக்களே இந்த கடையில். மக்களே, இப்போ தான் வந்துட்டு இந்த கடையை பார்த்தேன். இந்த இருக்குது பாருங்கள், அரேபியன் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு கட்டன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. நட்ஸ்லாம் வாங்கி அப்புறம் பிள்ளைக்கு துணிலாம் வாங்கி கட்டன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. நம்ம வந்துட்டு அப்படி பொருள் வாங்கி நான் என்னென்ன பொருள் வாங்குகிறேன், எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளில் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. ஓகே வாங்க மக்களே, சாப்பாடு வாங்க டைம் ஆகிடுச்சு. போய் சாப்பாடு வாங்கிட்டு அடுத்து வந்துட்டு டியூட்டி இருக்குது. திரும்ப வந்துட்டு நம்ம 1 மணிக்கு அந்த இஞ்சாரா கடை பூட்டி இருக்குன்னு சொன்னோம்ல, அங்கே வந்துட்டு வாங்கணும். அதுக்கு இடையில எதுவும் டியூட்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வரையும் எதுவும் சொல்லலை. சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்து ஒன்று போக வேண்டியதான் மக்களே. ஓகே வாங்க போகலாம். மக்களே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக 10-20 மணிக்கே வந்தாச்சு மக்களே. சாப்பாடு தான் வந்துட்டு இப்போ வாங்க போகிறோம். கரெக்ட் டயத்துக்கே வந்தாச்சு மக்களே. சாப்பாடு வாங்கி முடித்த உடனே நம்ம மெய்டு வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க, பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே பக்கத்தில் தானே கடை இருக்குது, அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 1:20. நம்மளோட ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் மக்களே வந்துட்டு வாங்க போகிறோம். நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம் இஞ்சாரா கடை வந்துட்டு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஸ் வாங்கிட்டு இஞ்சாரா கடையில் போயிட்டு இஞ்சாரா வாங்கினேன், மிளகாத்தூள் வாங்கினேன் மக்களே. இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இந்த இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, மேலே பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் இருக்குது. ஒரு நாள் பக்கத்தில் நின்று நான் ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, இப்போ ரன்னிங்கில் இருக்கிறதுனால அந்த சைடு நிப்பாட்டக்கூடாது, போலீஸ் வந்தாங்கன்னா பிரச்சனை. அதனால தான் வந்துட்டு நான் நிப்பாட்டல. சரி மக்களே, வாங்க இப்போ போய் வாங்கிட்டு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். கடையை வீடியோ எடுத்து காட்டி ரொம்ப நாள் ஆகுது. உள்ளே போய் நான் கடையை வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே மக்களே, இந்த கடை வந்துட்டு நான் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டினது இல்லைல்ல. இப்போ வந்துட்டு கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க் பண்ணிவிட்டு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். இந்த மீரா மார்ட் மட்டுமே பெரிய கடை. இங்கே வந்துட்டு மீரா மார்ட்டோட ஆஸ்பத்திரி இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு மீரா மார்ட்டு. பக்கத்தில் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்குள்ள கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பப்பாயா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஆஸ்பத்திரி இருக்குது. இவ்வளோ பெரிய பார்க்கிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மக்களே. கடைக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த இருக்குது பாருங்கள், வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன் மக்களே. டியூட்டி வந்துருச்சு மக்களே. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:50. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. நம்ம மேடமோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஜாமான் இருக்குது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் மக்களே நம்ம வந்துட்டு இப்போ போகிறோம். மக்களே, இந்த வண்டி என்னன்னு தெரியுதா? சின்ன வயசில் ஜேசிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ஜேசிபிங்கிறது அந்த கம்பெனி பேர்னு இப்போ தான் தெரியுது மக்களே. நம்ம வந்துட்டு நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சில்ல, அதனால் வந்துட்டு தூங்கியாச்சு. இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சோம். அதான் சாப்பாடு. இதான் வந்துட்டு நம்மளோட நைட்டு டின்னரு. லட்டு, ஒரு குரோசன்ட்டு, ஒரு கேக்கு. இதான் வந்துட்டு நம்மளோட நைட்டு டின்னரு. நம்ம காலையில் வாங்கின ஃப்ரீ ஃபுட்டை வந்துட்டு காலையில் 11 மணிக்கே சாப்பிட்டாச்சு மக்களே. தமீஸ் வந்துட்டு இன்றைக்கி வாங்கலை, சாப்பாடு மட்டும்தான் வாங்கினோம், அதை சாப்பிட்டாச்சு. நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தோமா, 3 மணிக்கிட்ட தானே வந்தோம். அதனால் வந்துட்டு
1 மணிக்கு போயிட்டு அந்த இஞ்சாரா, ஏஸு அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு தூங்கியாச்சு மக்களே. 3 மணிக்கு தூங்கிட்டு இப்போ தான் வந்துட்டு அடுத்த டியூட்டிக்காக எந்திரிச்சோம். மக்களே நம்ம மேடமோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அடுத்த டியூட்டி வந்துருச்சு. ஷவர்மா கடைக்கு போயிட்டு ஷவர்மா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க பசங்களுக்காக. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுது மக்களே. ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்து வந்துட்டு டியூட்டி இருக்குது. மேடம் வெளில போகிறேன், சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால தான் மக்களே நம்ம வந்துட்டு இப்போ போகிறோம். இது வந்துட்டு நம்ம அந்த கயல் துவார்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது பக்கத்தில் இருக்க ஒரு ஷவர்மா கடை. ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கோம், ஆனால் வீடியோ எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்துட்டு போகிறோம். இப்போ நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, இதான் வந்துட்டு கடை. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கல மக்களே. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அதனால் பேசிக்கிட்டு இருந்தேன். கூகுள்லேருந்து எடுத்த வீடியோ இது. வீடியோ எடுக்கல மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குது ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 இது மக்களே, ஒன்று கிடையாது, மொத்தம் 3 இது. இப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க மக்களே. இதோட ஒரு விலை வந்துட்டு 13 ரியாலு. எவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க மக்களே. மக்களே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:27. மேடம் வந்துட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து 14 கிலோமீட்டர் காட்டுது. சாப்பாடெலாம் வண்டியில் ஏற்றியாச்சு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 10:22 ஆகுது மக்களே. மேடம் வந்துட்டு ட்ராப் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போகல கேக் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். காக்குபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடை ரவுதாவில் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள் கேக் கடை. இந்த ஒரு சம்சா 4 ரியாலுங்க. இந்த ஒரு கேக்கு சின்ன கேக்கு இருக்குல்ல, ஒரு பீஸ் உள்ளது, அது வந்துட்டு 20 ரியால் மக்களே. ஒரு சம்சாவோட விலை 93 ரூபா. ஒரு பீஸு கேக்கோட விலை 450 ரூபா. அந்த பானிபூரி மாதிரி இருக்குல்ல, அதோட விலை வந்துட்டு 135 ரூபா மக்களே. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மலாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோமா? இது மாதிரி விலை விற்றா நம்ம வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுமா? கடை இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. ஊரில் ஒரு கடை திறந்தா இந்த மாதிரி திறக்கணும். வந்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்ற இடம், பில் கவுண்ட்ரு. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 10:44. கேக்கு வாங்கியாச்சு. உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், அந்த கடையுமே வந்துட்டு நான் காட்டியிருப்பேன். இப்போ நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். மேடம் வந்துட்டு எத்தனை மணிக்கு திரும்ப வர சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. நேற்று மாதிரி 2 மணி ஆகுதா 3 மணி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எவ்வளோ நேரமானாலும் வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வரணும். அது வரையும் தூங்க மாட்டேன் மக்களே. தூங்கிட்டா திருப்பி எந்திரிப்பேனான்னு தெரியாது. மக்களே மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நான் கூட ரொம்ப லேட்டாகவும் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே கூப்பிட்டாங்க. சீக்கிரம் போய் அழைச்சிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான் மக்களே. மக்களே நான் வந்துட்டு பழைய ஃபோனில் அந்த காம்பஸ் துவாரம் வந்துட்டு காட்டியிருப்பேன் பகல் டயத்தில். இப்போ நைட் டயத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குதுல்ல. நான் அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் மக்களே. அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வண்டி வந்துட்டு நிப்பாட்டவே கூடாது. நிப்பாட்டினோம் அப்படின்ட்டிங்கன்னா ஃபைனு. அதனால தான் வந்துட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு நாள் இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போயிட்டு நான் அதை பக்கத்தில் நின்று ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, டியூட்டி முடிஞ்சு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 1:22. உள்ளே 2 வண்டி இருக்கிறதுனால நம்ம வண்டியை வந்துட்டு வெளியில் தான் வந்துட்டு பார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மக்களே.